வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எண்டர் 3 என்னோட எண்டர் 3 முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். நான் என்னோட 3D பிரிண்டர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட ரிப்பேர் ஆகி ஒரு வருஷமாக ஆகுது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் போர்டை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட அப்படின்லாம் கேட்டு ட்ரை பண்ணேன். அது இதை சரி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சரி பண்ணல. அதை சரி பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அந்த சொதப்பினதை தான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவாக நான் காட்ட போகிறேன். முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன ஃபால்ட்டுனா வந்து நம்மளோட 3D பிரிண்டர் இந்த சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக எல்லாம் கனெக்ட் ஆகிட்டு இதை சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டெம்பரேச்சர் நம்ம சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகுனா நம்ம ஹாட் பெட் டெம்பரேச்சர் அதெல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் PLA கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த நாசலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஆகும். அது கொடுக்காமலே நான் சுவிட்ச் போட்ட உடனே அந்த டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போயிட்டு கருகிடும் அப்படியே 230 240 அதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போயிட்டு ஓவர் ஹீட் ஆகிடும். ஸ்மெல்லு நமக்கு PLA வந்து எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு தெரியும். அந்த PLAவே கருகிற அளவுக்கு அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மதர் போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அதுக்கான மாஸ்ஃபெட் இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் மாஸ்ஃபெட்னா வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சிப்புன்னு வச்சுப்போம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரண்ட்டு இதுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24 வோல்டேஜ் வந்து இது வழியாக தான் போவோம். இதை பாஸ் பண்ணி போவோம். அது எப்படின்னா ஒரு கரண்ட்டு அப்புறம் பவர் சப்ளை ஹீட் வர இடத்துலலாம் வந்து இந்த மாஸ்ஃபெட் இருக்கும். கம்ப்யூட்டரோட மதர் போர்டு ஃபோன் மதர் போர்டு அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி மாஸ்ஃபெட்டுங்க இருக்கும். அதிகமான டெம்பரேச்சர் எங்கே இருக்குதோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இப்போ வோல்டேஜ் பவர் சப்ளை இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் பவர் சப்ளைக்குள்ளேயும் வந்து மாஸ்ஃபெட் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நாசலுக்கு ஹாட் அண்ட் டெம்பரேச்சர் கட்டுப்படுத்துறதுனால இதுக்கும் மாஸ்ஃபெட் இருக்கும். இதில் இருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா GA4B11ன்றது பக்கத்தில் இருந்த கடையில் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் இல்லை, அதோட கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்க ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரியா ஓகே பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு நான் பண்ணேன். ஹீட் பண்ணதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே கொஞ்சம் பேத்துக்கிட்டு வந்துருச்சு. இதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது என்ன ஆச்சுன்னா நான் இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த மாஸ்ஃபெட் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதில் ஒர்க் ஆச்சு எனக்கு. அதாவது நம்ம சுவிட்சை போட்டவனே வந்து நார்மலாக எப்படி பிரிண்டர் இருக்குமோ நார்மலாக தான் இருந்தது. நான் திரும்பி இந்த நம்ம ஹாட் அண்டோட ஒயர் கனெக்ஷன் இதில் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சு, பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன். இது நான் 2018 3D பிரிண்டர் ரிலீஸ் ஆன புதுசில் வாங்கினது வெர்ஷன் 1.1.3 இந்த வெர்ஷன். ஏன்னா இப்போ இருக்க வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் மாற்ற முடியாது, அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. போர்டு சரியில்லையா போர்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. எனக்கு நல்ல வேலை இது பழைய வெர்ஷன் அப்படின்றதுனால இந்த மாதிரி மாஸ்ஃபெட் நான் தனியாக வாங்க முடிஞ்சது. இது வந்து 35 ரூபா வந்தது ஒரு மாஸ்ஃபெட்டு. இதோட டேட்டா ஷீட்டில் நான் ட்ரை பண்ணேன். டேட்டா ஷீட்னா இந்த மாஸ்ஃபெட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இதோட எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் ஹேண்டில் பண்ணணும் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டேட்டா ஷீட் இதில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் கிடைக்கல. அதனால் சரி அப்படியே வச்சு பார்ப்போன்னு பார்த்தேன். அதாவது நார்மலாக நம்ம ஒயர் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் போர்டுக்கு மட்டும் அந்த 24 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் பண்ண வச்சதில் லைட் எரியுது, எல்லாமே நார்மலாக இருக்குது. நம்ம இந்த ஹாட் அண்டுக்கு போகிற ஒயரை இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ண உடனே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒருவேளை இதுதான் போயிடுச்சுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயரே தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த PCB அந்த லேயரே போயிடுச்சு. இது எப்படி வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும். அதனால தான் எண்டர் 3D பிரிண்டரை பற்றி நான் அதிகமாக போடுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா வந்து பிரிண்டரில் இந்த மாதிரி ஃபால்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபால்ட் வந்ததுன்னா அந்த மாஸ்ஃபெட் தான் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் மாஸ்ஃபெட் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மாற்றுங்க, இல்லை கடையில் கொடுத்து இந்த மாஸ்ஃபெட்டுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் முடிஞ்சிடும். ஒன்றுமே இல்லை, இது ஒரு 35 ரூபா 40 ரூபா அந்த ரேட் தான் வரும் இந்த மாஸ்ஃபெட்லாம். அதுதான் நான் மாற்றினேன். என்னோட போர்டு வந்து கொஞ்சம் தேஞ்சிட்டு இருக்கு, அதனால் என்னால் மாற்ற முடியல. அதுதான் முக்கியமான ஃபால்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஃபால்ட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது நீங்களே பார்த்துக்கலாம். புது வெர்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா புது வெர்ஷனில் எல்லாமே பக்காவாக இன்சுலேட் பண்ணி ஒரு மாதிரி இந்த மாதிரி அவுட்டரில் ரொம்ப சின்ன லெவலில் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கும் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக நம்மளே மேனுவலாக பண்ண முடியாத மாதிரி மாஸ்ஃபெட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் போட்ட உடனே ஹாட் அண்ட் வந்து அதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போகுது அப்படின்னா இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாஸ்ஃபெட் மட்டும் தான் ப்ராப்ளம். மற்றபடி எனக்கு எல்லாமே இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை முடிஞ்சு நான் பண்ணிவிட்டு அது இன்னொரு வீடியோ போடுறேன். இல்லைனா வந்து போர்டை தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த மாஸ்ஃபெட் தான் போயிருக்கும். நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஒயருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஹாட் அண்டுக்கு போகிறது. அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்ததுனால தான் நான் கண்டுபிடிச்சேன். ப்ளஸ் நான் மல்டிமீட்டர்லாம் வச்சு செக் பண்ணேன். அதோட ரீடிங்ஸ்லாம் வந்து செக் பண்ணதுக்கப்புறமா தான் நான் மாற்றினேன். உங்களுக்கு நீங்கள் தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து கடையில் கொடுத்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீப்பாக முடியும். போர்டே மாற்றுற அளவுக்கு பெரிய வேலை கிடையாது. அவ்வளோதான் நண்பர்களே, இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 3D பிரிண்டர் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.